ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜ்க்கு ஜெய். குருவருளால் காலரகசிய பதிவேட்டில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், இந்த ஆடி மாதம் வரக்கூடிய இந்த குரோதி ஆண்டோட ஆடி மாதம் வரக்கூடிய சுவாதி திருநக்ஷத்திரத்தோட விசேஷங்கள் அப்படின்ட்டு எடுத்துட்டா, அது குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை வருது. அன்றைக்கி சப்தமி, பானு சப்தமி. ஞாயிற்றுக்கிழமை சப்தமி கூடிய வேலை பானு சப்தமின்ட்டு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. பானு சப்தமியோட பூஜைகள் ரொம்ப விவரமாக விஸ்தாரமாக உள்ளது. அதை நீங்கள் அந்த விரத மகிமா 2ஆம் பாகத்தில் நிறைய அதோட டீட்டெயில்ஸ் இருக்கும். குறிப்பாக ஒரு சில விஷயங்கள் நாம் பார்த்துக்கலாம். அதில் பார்த்துட்டிங்கன்னா, வாழை மரம் பூஜை ரொம்ப விசேஷமாக அதில் குறிப்பிட்டிருப்பார் வாத்தியார். அது ரொம்ப தேவையான ஒன்றுங்க. அது இந்த இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் காலத்தில் இந்த பானு சப்தமி பூஜை. ஏன்னா அது நிறைய நோய்கள் அண்டு கண்டங்கள்ன்ட்டு சொல்லக்கூடிய மரண வேதனைகள் எல்லாம் தவிர்க்கக்கூடிய ஒரு விசேஷமான அனுகிரக சக்தி உடையது தான் இந்த வாழை மர பூஜை. அதனால தான் நிறைய இந்த தோஷம் நிவர்த்தி பண்ணுறதுக்கு கூட இந்த வாழை மரத்துக்கு மாங்கல்ய தாரணம் பண்ணி அதை ஆற்றுல விடுறது, இப்படியெல்லாம் நிறைய பூஜைகள்லாம் சாங்கியத்தில் உண்டு பாருங்களேன். ஏன்னா வாழை ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு விருட்சம். அது என்ன பண்ணோன்னா, தன்னோட அதாவது அதை பூஜிக்கிறவங்களோட கர்மாக்களை அது ஏற்றுக்கக்கூடிய ஒரு வல்லமை உடையது. அது ஏனைய விருட்சங்களும் அந்த மாதிரி விசேஷமான அனுகிரக சக்திகள் உடையது தான். பட் இருந்தாலும் வாழைக்கு அது அதிகமாக உண்டு. அதனால தான் வாழையடி வாழையாக இருக்கணும்ன்ட்டு சொல்லி இந்த வாழ்த்துதல்கள்லாம் கூட வரும் பாருங்களேன். ஸோ அதனால் இந்த வாழை மர பூஜை ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பானு சப்தமிக்கு. இந்த குரோதி ஆண்டோட ஆடி மாதம் வரக்கூடிய இந்த சுவாதி பானு சப்தமி இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா, திரி தினமாக இருக்கிறது தான் நமக்கு அதிகமாக விசேஷமான பலன்கள். அதாவது ஒரு நட்சத்திரமோ ஒரு திதியோ கிட்டத்தட்ட கொஞ்சமாக இருக்கும், ஒரு ஆஃப் டே இருக்கும், முக்கால் நாள் இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் ஆனால் ஒரு திரி தினம்ன்றது என்னென்னா முழுமையாக இருக்கும். அந்த நாளில் முழுமையாக இருக்கும். ஏனைய நாட்களில் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய நாட்களில் சொச்சமாகவும் இருக்கும். ஸோ அது என்ன பலன்கள் பார்த்துட்டிங்கன்னா, அதிமகா சக்தி அந்த திதிக்கும் சரி அந்த நட்சத்திரத்துக்கும் சரி உண்டு அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று உண்டு. ஸோ அதன்படி பார்த்துட்டாலும் இப்போது இந்த பானு சப்தமி அண்டு இந்த சுவாதி இதெல்லாம் எப்படி இருக்குது பார்த்துட்டிங்கன்னா, இந்த கண் சம்பந்தம் சூரிய பூஜைக்கு ரொம்ப ஒரு ஏற்புடைய ஒரு விசேஷமான காலம்தான் இந்த பானு சப்தமி இல்லையா. அதுலேயும் இப்போ சூரிய பகவான் எங்கே சஞ்சாரம் பண்ணுறாருன்னா, ஆயில்யம் திருநக்ஷத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். பொதுவாகவே சூரிய பகவான் ஆயில்யம் திருநக்ஷத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணும் வேளையில் இந்த மருத்துவ சக்திகள் சூரிய கிரகணங்கள் மூலியமாக அதிகப்படியாக பூமிக்கு அதுவும் நம்ம உயிரினங்களுக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலம் இது. ஸோ இதில் இந்த திரிதினம் அப்படின்ட்டு ஒரு நாள் ஒன்று வருதுன்னா, அதை வாத்தியார் எப்படி நம்ம குறிப்பிட்டு எடுத்து கொடுத்துருக்காருன்னா, அந்த நாள் விசேஷமான மருத்துவ சக்திகள் மிகுந்த ஒரு நாள். அது எந்த திரிதினமாக இருக்கட்டும், எந்த நட்சத்திர திரிதினம் அண்டு திதி திரிதினம் எதுவாக இருந்தாலும் சரி தான், அது மருத்துவ சக்திகள் அதுக்கு அதிகமாக இருக்கும். அன்றைக்கி நம்ம மருத்துவ தேவதைகளோட பூஜைகள் பண்ணுறதுனால நம்ம இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்திக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வாத்தியார் குறிப்பிட்டு சொல்லுவார் இல்லையா, திரிதினம். ஸோ இந்த காலகட்டம் பாருங்களேன், சூரிய பகவான் ஆல்ரெடி ஆயில்யம் சஞ்சாரம், சப்தமியும் திரிதினம், சுவாதி திருநக்ஷத்திரமும் திரிதினம். ஸோ அப்போ பாருங்கள், நீங்கள் எல்லாமே எப்படி இருக்குன்னா விசேஷமான மருத்துவ சக்திகள் மிகுந்ததாக இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி காலங்களில் அதில் ஒரு கூடுதலான சிறப்பம்சம் கருடாழ்வார் ஜெயந்தி. ஸோ ஒரு நோய் எதிர்ப்பு சக்திக்கும் நோய் நிவர்த்திக்கும் மிகவும் உதவக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு மூர்த்தி, தன்வந்திரி மூர்த்திக்கு அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த கருடாழ்வார் தான். ஸோ அவரோட காயத்ரி சொன்னாலே நிறைய நோய்கள் விலகும்ன்ற ஒரு விஷயமும் ஒன்று உண்டு. அதில் கருடாழ்வார் ஜெயந்தியும் கூடுவதால் நம்ம இந்த நோய் நிவாரண சக்திகள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த காலத்தை முறையாக பயன்படுத்தணும். அது எப்படி முறையானா, குறிப்பாக இந்த சென்னை அருகாமையில் சித்துக்காடு அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. அங்கே கருடுகோடி சித்தர் அப்படின்ற ஒரு விசேஷமான சித்தர் ஒரு தூணில் பெருமாள் கோயிலோட ஆண்டாள்
சன்னதி அருகாமையில் ஒரு தூணில் வந்து வாசம் பண்ணுறார். அவர் வந்து பல கோடி மூலிகைகளை அவரோட திருமேனியில் தாங்கி அங்கே வாசம் பண்ணுறதா வாத்தியார் குறிப்பிட்டிருக்கார். ஸோ அவருக்கு முடிஞ்சால் இந்த தைல காப்பு பண்ணுறது, பொன்னாங்கண்ணி தைலம் விசேஷம், இல்லைன்னா ஏதேனும் ஒரு விசேஷமான தைல காப்போட அவருக்கு வந்து ஏதேனும் ஒரு சந்தனம் குங்குமம் சம்திங் ஏதாவது ஒன்று பண்ணி அவருக்கு தீபம்லாம் ஏற்றி வச்சு பூஜை பண்ணுறது ரொம்ப ஒரு விசேஷமான அனுகிரகத்தை நிச்சயமாக பெற்றுத்தரும். அப்படி இல்லை, கருடகோடி சித்தரை வந்து தரிசனம் பண்ணுறது வாய்ப்பு இல்லாதவங்க அவங்கவுங்க ஊரில் இருக்கக்கூடிய கருடாழ்வாரை தரிசனம் பண்ணுறதும், கருட காயத்ரி எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ சொல்கிறதும் விசேஷமான நோய் வந்து நிவர்த்தி சக்திகள் கிடைக்கும். அதுலேயே இந்த நோய் நிவர்த்தினா இது எதை குறிக்கும், எது வந்து நோய் நிவர்த்தினா 4448 வியாதிகளை வந்து சித்தர்கள் எழுதி வச்சுருக்காங்க. இதில் எந்த வியாதி என்று சொல்கிறது அப்படின்ட்டு யோசிச்சிட்டிங்கன்னா, பொதுவாகவே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடிய காலம் இது. அதில் குறிப்பாக பார்த்துட்டிங்கன்னா கண் பார்வை விருத்தி ஏற்படுவதற்கு ஒரு விசேஷமான காலமாக இது விளங்குது. கண் பார்வை விருத்தி ரொம்ப தேவையான ஒன்று இன்று. என்ன காரணம் பார்த்தாச்சுன்னா, எல்லோர் கையிலையும் ஃபோன் அண்டு அந்த கம்ப்யூட்டர், டிவி இது இல்லாமல் ஒரு நாள் கூட நகராது அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது இல்லையா? ஸோ அதனால் வந்து இந்த கண் பார்வை வந்து எல்லாருக்குமே மங்குதல்ன்றது வந்து ஒரு சாதாரண விஷயமாக ஆயிடுது. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலை வராமல் இருப்பதற்கும், நம்ம குழந்தைங்க குறிப்பாக அவங்களுக்கு கண் பார்வை எந்த வகையிலையும் கெடாமல் இருப்பதற்கும் இந்த காலம் வந்து பேருதவியாக இருக்கும். அதனால் நிறைய வந்து இந்த கண் சம்பந்தப்பட்ட தானங்கள், மீன்ஸ் என்ன சொல்கிறதுனா, இந்த தேனில் ஊறிய அத்திப்பழம், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பொன்னாங்கண்ணி கீரை சேர்ந்த உணவு, இந்த மாதிரியெல்லாம் நிறைய தானங்கள் பண்ணுறதுனால இந்த மாதிரி காலங்களில் குறிப்பாக ஆதித்யதயம் அது ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு துதி. அது சூரிய பகவானுக்கு ரொம்ப பிரீத்தியை தரக்கூடியது. அதை சொல்கிறது. நாளைக்கு இந்த ஆடி சுவாதி, அதாவது நாளைக்கு மீன்ஸ் இந்த குரோதி ஆண்டோட ஆடி சுவாதியை பார்த்துட்டிங்கன்னா, ஆடி சுவாதி வந்து சுந்தரர் பெருமான் திருநாயனார் இருக்கார் இல்லையா, அவர் முக்தி அடைஞ்ச நாளாக வர விளங்குவதால் அவர் வந்து கண் வேண்டி ஒரு 2 பதிகம் சொல்லியிருப்பார். அந்த பதிகங்கள் சொல்கிறதும் ரொம்ப விசேஷமான ஒரு காலமாக நாளைக்கு இருக்குது. ஸோ அதையும் நம்ம வந்து முறையாக பயன்படுத்திட்டு கண் பார்வைக்கு ரொம்ப ஒரு ரக்ஷையை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு விசேஷமான காலமாக இது இருப்பது வந்து நமக்கு ஒரு பெரிய பாக்கியம். ஏன்னா இந்த சூரிய பகவானோட சஞ்சாரம் ஆயில்யத்தில் இருக்குது. இன்னொரு விசேஷம் பார்த்துட்டிங்கன்னா, இந்த குரோதி ஆண்டோட இந்த ஞாயிற்றுக்கிழமை சப்தமியாக சுவாதியம் இருக்கக்கூடிய அந்த நாளில் நம்ம சுக்கிர பகவான் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பூரம் சஞ்சாரத்தில் இருப்பார். பூரம் சஞ்சாரம் பார்த்துட்டிங்கன்னா கூட அவர் வந்து அப்படியே அங்கேயே வர்க்கோத்தமம் அடைவார். அவருக்கு பகை வீடாக இருந்தாலும் ஜோதிடப்படி அங்கே வர்க்கோத்தமன்ற ஒரு விசேஷ சக்தி அடைவதனால சுக்கிர பகவானும் அதீத வலிமையாக தான் இருப்பார் நாளைய நாளில். ஸோ எதுக்கு சுக்கிர பகவான் இங்கே கூட்டு வந்து சேர்க்குறோம் பார்த்துட்டிங்கன்னா, இந்த கண் பார்வைக்கு ஒன்லி சூரிய பகவான் மட்டும் காரகம் அதிபதின்ட்டு இல்லை, சுக்கிர பகவானும் அதிபதி காரகத்துவம் பெறுவார். ஸோ அதனால தான் இவங்க 2 பேருமே வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு காலத்தில் இப்படி ஒரு அமைப்பு இருக்கும் பொழுது நம்ம இந்த கண் சம்பந்தப்பட்ட ஸ்லோகங்கள், துதிகள் எல்லாம் சொல்லி அந்த தெய்வங்களை போய் தரிசனம் பண்ணுறது, குறிப்பாக சூரிய பகவானை தரிசனம் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய வகையில் நமக்கு இந்த கண் பார்வைக்கு ஒரு பெரிய ரக்ஷையை கொடுக்கும். அதை பார்த்துங்க. தென் நீங்கள் அப்புறம் இந்த ஆடி சுவாதியோட விசேஷம் பார்த்தாச்சுன்னா, அந்த மனநிலை சரியில்லாதவங்களுக்காக துலாதேவியை வேண்டின்ட்டு அந்த நாமத்தை ஜபிச்சு 1008 வாட்டி அந்த கயிறை இது பண்ணிவிட்டு அந்த விருட்சங்கள்லாம் கட்ட சொல்லுவார். அது கூட அந்த புக்கில் இருக்குது. அதையும் நீங்கள் டீட்டெயில்ஸை பார்த்துங்க. 95 ஜூலையில் இருக்கும் நினைக்கிறேன். ஸோ அதையும் பார்த்துங்க. அதெல்லாம் ரொம்ப விசேஷம். அதில் பார்த்துட்டிங்கன்னா கூட இந்த ஆடி சுவாதி சுக்கிர தோஷத்தை நிவர்த்தி பண்ணி தரக்கூடிய ஒரு விசேஷமான சக்தியை ஒன்று உண்டு அப்படின்றார் வாதியார். அதனால தான் வந்து அந்த சுக்கிர பகவான் எங்கே விசேஷமாக அனுகிரகம் பண்ணுறாரு, இல்லை அவர் வழிபாடு பண்ண தலங்கள்லாம் போய் மல்லிப்பூ தானம் பண்ண சொல்கிறார். குறிப்பாக ஆண்கள் பண்ணக்கூடிய ஒரு ரொம்ப விசேஷம். ஏன்னா திருமணம் என்பது தடைப்படுறதுக்கு 2 காரணங்கள் ஒன்று உண்டு. பெண்களுக்கு வந்து செவ்வாய் பகவான் மட்டும் அது காரணம் இல்லை, இவங்களோட பூர்வ புண்ணியத்தால் செவ்வாய் பகவான் வந்து தடையை ஏற்படுத்துவதற்கு ஒரு காரணம் ஒன்று உண்டு பெண்கள் ஜாதகத்தில். ஆண்களுக்கும் திருமணம் நடக்கலைன்னா சுக்கிர பகவான் வந்து அதுக்கு
பிரதிநிதித்துவம் ஆயிடுவார். அதாவது அவரு தான் அதுக்கு வந்து அதிபதி ஆயிடுவார். ஸோ அதனால் சுக்கிர பகவானை பிரீத்தி பண்ணியாச்சுன்னா ஆண்கள் வந்து சுக்கிர தோஷம் நிவர்த்தி அடைஞ்சிடுத்து அப்படின்ட்டு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இமிடியேட்டாக அவங்களுக்கு வந்து திருமண பாக்கியம் கிட்டும். அதில் வந்து இந்த மாதிரி காலங்களில் இந்த மாதிரி பூஜைகள்லாம் பண்ணலாம். குறிப்பாக கருடாழ்வாரோட ஜெயந்தியாகவும் இருக்கிறதுனால கருடாழ்வாருக்கு பொதுவாகவே வெண்தாமரை வச்சு பூஜிப்பதனாலையும் சுக்கிர பகவானோட தோஷம் நிவர்த்தி அடையும். ஸோ ஆக மொத்தத்தில் நாளைய நாள் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக ஒரு விஷயத்தை நாம் ஞாபகம் 7 மடங்குல உணவுகள் தானம் பண்ணுறது. அதாவது இந்த கீரை சாதமே 7 போட்டலாம், இல்லை அத்திப்பழம் கொடுத்திங்கன்னா ஒரு 7 குழந்தைங்களுக்கெல்லாம் 7 பேருக்கு அந்த மாதிரி. ஏன் 7 அப்படி பார்த்தாச்சும் இந்த சுவாதி திருநட்சத்திரத்தில் 7 மடங்கில் நாம் பண்ணக்கூடிய தான தர்மங்களோட பலன்கள் யாது அப்படின்றது வாத்தியார் குறிப்பிட்டு சொல்கிறாருன்னா, அலுவலகம் அப்புறம் இந்த வீட்டில் ஏற்படக்கூடிய பகைமைகள்லாம் நீங்கி ஒரு சுமூகம் ஏற்படுத்தி தருவாராம் தூமகேது விநாயகர். அவர் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் சுவாமி வணங்குவது ரொம்ப ஒரு விசேஷமான அனுக்கிரகத்தை பெற்று தருவார். அவரோட ஸ்லோகங்கள் துதிகள் எதுன்னு தெரிஞ்சாலும் சொல்லலாம். பட் ஆனால் இந்த மாதிரி தானங்கள் பண்ணும்போது தூமகேது விநாயகர் வந்து இப்படி ஒரு அனுக்கிரகம் பண்ணுறார். சுவாதி நட்சத்திரத்தில் மட்டுமே இந்த ஒரு விசேஷம் ஒன்று உண்டு. பட் ஆனால் அகஸ்மாத்தாக கூடுதலாக நம்ம குருவர்களால் என்ன ஒன்றுன்னா சப்தமி திதியும் வந்து 7 அந்த சப்தமி திதி இருக்குது. ஸோ அதனால் அந்த 7 மடங்கில் பண்ணுற தான தர்மங்களோட பலன்கள் வந்து கண்டிப்பாக குருவர்களால் இரட்டிப்பாக இருக்கும். ஓம்.